நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அந்நாளில் எல்லாத பொல்லாத எண்ணங்களே. ஆஹா பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. லா 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 லா. அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அந்நாளில் எல்லாத பொல்லாத எண்ணங்களே. ஆஹா பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. லா 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 லா. அனுபவம் புதுமை. தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள். ஆஹா சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றேன். அது கூடாதென்றால் மனம் தாழாதென்றால் ஒன்று நானே தந்தேன். அது போதாதென்றால் போதாதென்றால் சிங்கார தேர் போலே அவளிடம் என் எண்ணம். ஆஹா சித்தாடை முந்தானை தழுவிடும் என் எண்ணம். அவள் எங்கே என்றால் நான் எங்கே நின்றேன். அவள் அங்கே வந்தால் நாங்கள் எங்கோ சென்றோம் எங்கோ சென்றோம். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அந்நாளில் எல்லாத பொல்லாத எண்ணங்களே. ஆஹா பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. லா 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 லா. அனுபவம் புதுமை. காஹில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் லிரிக்ஸ் பார்க்காம வந்து ஒரே தடவை பார்த்துட்டாரு. தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரே தடவை பார்த்துட்டாரு. இல்லைன்னா ஃபுல்லாகவே பாட்டுன பாரு, எப்போ தான் பாக்கெட்டில் பாரு. இந்த ஒரே தடவை எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க? அனுபவம் புதுமை அவனிடம் சொன்னே, அந்நாளில் இந்நாளில் அனுபவம் புதுமை. அதான் அதனால்தான் இந்த பாடல் வந்து நீங்க பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட இணைந்து பாடின ஒரு பாடல். ஆமா ஆமா. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட பல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுல இன்னும் உங்க மனசுல நிக்கிற விஷயங்கள்? எனக்கு முதல்ல அவர் உருது சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தார். ஓகே, நீங்கள் ரொம்ப நல்ல வாய்ஸு, நீங்கள் ஹிந்தியில் தான் இருக்கணும், உங்களுக்கு நான் உருது சொல்லி கொடுக்குறேன். அது ஒரு 1 வீக் வந்து சொல்லி கொடுத்தாரு எனக்கு. எனக்கு போங்கப்பா போங்க, எனக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் இருக்குது, இந்த உருது மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். இல்லைம்மா நல்ல வாய்ஸு, நீங்கள் ஹிந்தி பாடினா எங்கேயோ இருப்பீங்கன்னு. எங்கேயோ இருக்க வேண்டாம், சென்னையில் இருக்க போகிறேன். அது மாதிரி ரொம்ப அவர் ஏதாவது ஒரு வாய்ஸு நல்லா கிடச்சிச்சுன்னா அவர் விடமாட்டார். பிபிஎஸ் அவர்கள் அடிக்கடி வருவார் எங்கள் வீட்டுக்கு. ஏதோ ஒரு நல்ல ஸ்வீட்டு உட்லாண்ட்ஸில் கிடைச்சா உடனே எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். இந்த ஸ்வீட்டு சாப்பிட்ணும், நீங்கள் நல்லா இருக்கணும், ஸ்வீட்டாக இன்னும் ஸ்வீட்டாக பாடுவீங்க நான் சொல்லுவாங்க.
இருக்க கடவுள் கொடுத்த ஸ்வீட்னஸ் இருக்குல்ல அது போரும். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா ஹிந்தியில் போட்டால் நல்லா இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தேங்க்யூ. நல்ல பாட்டு சூஸ் பண்ணீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, சொல்ல முடியல எனக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். காட் bless you. நல்லா தேங்க்ஸ் a lot. அடுத்து நம்மளோட ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் அண்ட் கேன் வி ஸ்டார்ட் வித் உன்னி சார். ஹாய் சாஹில். ஹாய். உங்கள் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அமைஞ்சிருக்கு இந்த பாடல். வெரி ப்ளசன்ட், நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சவுண்டிங் ஸோ நைஸ் அண்ட் ஓப்பன் அண்ட் சில வாய்ஸஸில் எக்ஸ்பிரஷன் தானாகவே வரும். அந்த தானா வர எக்ஸ்பிரஷன்ஸ் வாய்ஸில் இது நம்பர் 1. அதான் உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ. ஸ்ரீனி சார் உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சாஹில் சார், இந்த வாய்ஸ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது காமிக்கிறது. உங்களுக்கு வந்து பாஷை தெரியாது, இந்த ஊர் புதுசு, எல்லாமே புதுசு, பட் ஸ்டில் உங்களுக்கு மியூசிக் உள்ளே இருக்குது அண்ட் யூ காட் அ கிரேட் வாய்ஸ். அது ரெண்டும் வச்சுட்டு மட்டுமே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் யூ ஆர் மேக்கிங் அன் இம்ப்ரெஷன்னா இட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ ஹவு இம்பார்ட்டண்ட் அ குட் வாய்ஸ் இஸ். தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்குது. ஸோ தமிழ் கற்றுங்க, தமிழ் பாட்டு நிறைய கேளுங்க. ட்ரை அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் ஈச் டைம் யூ கம் ஹியர் அண்ட் ஐ விஷ் தட் ஹேப்பன்ஸ். குட் லக்.